இவங்கெல்லாம் வந்து ரொம்ப எளிய மக்கள், நோயால பாதிக்கப்பட்டவங்க. அது சாப்பிட நானே பாக்குறேன். அவங்க வந்து நான் என்ன சேவை செய்யணும், வாங்க உங்களுக்கு வெங்காயம் வெட்டி தரவா, இல்ல இலை போடவா, ஏதாவது செய்யணும். சும்மா இருந்தவங்க, நார்மலா இருந்தவங்க இந்த கஞ்சி உள்ள போக போக அவங்க என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. அந்த அளவுக்கு அந்த அருள் கஞ்சி ஐயாவோட அருள் வந்து வேலை செய்யும். எத்தனையோ பேர் சாப்பிடாம கஷ்டப்படுறாங்க. நம்ம நிறைய பேர் இங்க நிறைய உணவு இருக்கு, அங்கங்க சாப்பிட்டுக்கிறாங்க, பசி இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா எந்திரிச்சு சாப்பிட முடியாம வயதானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அத விளைவா இதை வந்து அப்படியே பிராட் பண்ண ஆரம்பிச்சோம். 150 பேர் நார்மலா ஒரு நாளைக்கு சாப்பிட்டவங்க இன்னைக்கு 300 பேர் வரைக்கும் சாப்பிடுறாங்க. இது நாங்க பொது சேவை செய்யறதுனால பொது இடத்துலதான் நாங்க செய்யறோம். அதாவது நாங்க ஒவ்வொரு சன்மார்க்க அன்பர்களுமே பாத்தீங்கன்னா நடமாடும் சன்மார்க்க சங்கம் சொல்லிட்டு எங்களுக்குன்னு தனி ஒரு இடம் கிடையாது, ஒரு பிளேஸ் இல்ல. இங்கதான் சமைக்கிறதா? சமைக்கிறதெல்லாம் இங்க. இந்த பிளேஸ் எல்லாம் அங்கதான் காலைல காய்கறி வெட்டுவோம், இங்க வச்சு. சரி, காய்கறி வெட்டுவோம். இன்னைக்கு பூச நட்சத்திரம், அதனால சாம்பார் சாதம். ஒரு நாளுக்கு அந்த 4 நட்சத்திரம் அதெல்லாமே பார்த்தே. ஆமா, பூச நட்சத்திரம்னா தேங்காய் பால் கஞ்சி. ஒரு நாளைக்கு 500 பேர்னு வச்சுக்கிட்டாங்க. காலையில கஞ்சி ஒரு 300 பேரு, உணவு ஒரு மத்தியானம் 200 பேர்னு வச்சுட்டாலே 500 பேர் சாப்பிடுறாங்க. சூரியன் இன்னைக்கா உதிக்காம இருக்கா? நீங்களா என்னைக்காவது இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை பண்ண மாட்டேன்னு சொல்லுதா? அது மாதிரிதான் நாங்க அந்த தன்மையில தான் செய்வோம். நான் ஒரு கருவி தான். என்னோட பேர் தீபரூபன். 2020 மார்ச் பெப்சில ஒரு லெட்டர் இருந்தது. அதாவது ஒரு வேலை தொழிலாளி அன்றாட உணவு இல்லைன்னா எப்பேற்பட்ட துன்பங்களை அனுபவிக்கிறான் அப்படின்ட்டு. நம்ம இதுவரையும் வல்லார் வழியில பயணித்ததன் விளைவா அந்த லெட்டரை பார்த்து உருக்கமடைந்தோம். ஸோ அதுல இருந்து தொடர்புதான் அது. எல்லாருக்கும் முதல்ல பேக் பண்ணி சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த சேவை தொடர இடத்துல சமைச்சு எல்லாருக்குமானதா. காலையில சீரக சம்பா கஞ்சி. ஏன் சீரக சம்பா அப்படிங்கறத நம்ம காயின் பண்றோம்னா, ஐயா வந்து சீரக சம்பாவை மிக உயர்வா சொல்றாரு. சீரக சம்பா அரிசி நேராத பட்சத்தில் மற்ற அரிசி கொள்ளவும் கூடும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அதுல செலினியம் அப்படின்னு ஒரு மைக்ரோ ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. அது இல்லாம நிறைய கிளைகோமெட்டிக்ஸ் இண்டெக்ஸ் அது கம்மி. அதனால எய்ட்ஸ் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நோய். நிட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, நியூட்ரிஷன் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். ஊட்டச்சத்து குறைபாடுனால ஏகப்பட்ட மக்கள் வந்து நோயினால் பாதிக்கப்படுறாங்க. அப்ப எளிய பணம் உள்ள வசதி படைத்தவர்களுக்கு கிடைச்சிடுது, எளிய மக்களுக்கு என்ன கிடைக்கிறலாங்கிறதுக்காக தான் இந்த சம்பா மூலிகை கஞ்சிங்கிறது. ஐயா பயன்படுத்திய மூலிகைகள், அது அந்த மூலிகைகளை பயன்படுத்தி தான் தன் பாடியா அழியக்கூடிய உடலை அழியாத உடலாக மாற்றி உள்ளார். அவர் நடந்து போனார்னா கீழே நிழல் விழுகாது. ஏன்னா லைட்டை ஊடுறோம் இல்லையா, அவர் மழை பெய்யும் போது அப்படியே வேப்பராகும். இதெல்லாம் வந்து டெஸ்ட் ரிஜிஸ்டரா ஆவணமாவே இருக்கு. அவர் போட்டோ எடுத்தாங்க, 8 முறை 10 முறை ட்ரை பண்ணாங்க. ஆனா அவரோட ஆடை மட்டும்தான் ஒளி உடல் வரல. அது மாதிரி அவருடைய பாடியை லைட்டா மாத்திக்கிட்டாரு. அதே மாதிரி நீங்களும் பண்ணலாம் அப்படின்னு ஏகப்பட்ட மூலிகைகளையும் அதற்கான வழிமுறைகளையும் வள்ளலார் ஐயா சொல்லியிருக்காங்க. அதை பின்பற்றி இப்ப சீரக சம்பா அருட்கஞ்சி எல்லாருக்கும் கொடுக்குறோம். அதை சாப்பிட்டவங்க நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கு. இப்படி வரந்தவங்க ஒரு படத்துல விவேக் சொல்லுவார்ல, இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு. அதே மாதிரி சாப்பிட்டவங்க எல்லாமே அன்னைக்கு ஃபுல்லாவே எனர்ஜியா இருப்பாங்க. மேக்சிமம் இந்த இடத்துல செய்து 3 இடத்துல போய் கொடுக்குறோம். எம்ஜிஆர் மார்க்கெட்டு, அதுக்கு பக்கத்துல உள்ள அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஆர்டிஓ, அங்க ஒரு ஆபீஸ் இருக்கு. இவங்க எல்லாம் வந்து ரொம்ப எளிய மக்கள், நோயால பாதிக்கப்பட்டவங்க. அது சாப்பிட நானே பாக்குறேன். அவங்க வந்து நான் என்ன சேவை செய்யணும், வாங்க உங்களுக்கு வெங்காயம் வெட்டி தரவா, இல்ல இலை போடவா, ஏதாவது செய்யணும். சும்மா இருந்தவங்க, நார்மலா இருந்தவங்க இந்த கஞ்சி உள்ள போக போக அவங்க என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. அந்த அளவுக்கு அந்த அருள் கஞ்சி ஐயாவோட அருள் வந்து வேலை செய்யுது. அது மாதிரி நோயால் பாதிக்கப்பட்டவங்களும் சரியாயிடுறாங்க. காலையில சீரக சம்பா கஞ்சி, வாரம் ஒரு நாள் தேங்காய் பால் கஞ்சி. தேங்காய் பாலை வந்து ஐயா அமுதம் சொல்றாரு. அந்த அமுதம்னால தயாரிக்கப்பட்ட கஞ்சி ஒரு 300 பேர் டெய்லி சாப்பிடுவாங்க. இப்ப காலையில சீரக சம்பா கஞ்சி 300 பேரும், மதியம் ஒரு 150 பேர் வார நாட்கள்ல மதிய உணவும், வார ஞாயிற்றுக்கிழமை சீரக சம்பா காய்ந்துவை அடிசல்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்ல இங்கிலீஷ்ல வெஜிடபிள் பிரியாணி. நாங்க வந்து சமைக்க ஆரம்பிக்கிறது 6:30 மணிக்கெல்லாம் வந்து அதற்கான ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருவோம். அது கரெக்டா முடிகிற தருவாய் 8:45 முடியும். 1/4 மணி நேரம் வழிபாடு செய்துட்டு சாதாரண கஞ்சியா அருள் கஞ்சியா வழிபாடு செய்ததுக்கு அப்புறம் அது கொடுக்க விநியோகம் செய்யறோம். 9 to 9:30 இங்க. அதுக்கப்புறம் 9:30 இருந்து 10 மணி வரையும் எம்ஜிஆர் மார்க்கெட்ல. அது அப்புறம் சுத்தி உள்ள பகுதி. திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மெனு போட்டுருவோம். இங்கெல்லாம் தக்காளி சாதம், சாம்பார் சாதம், லெமன் சாதம், பீட்ரூட் சாதம், மல்லி புதினா சாதம், கீரை வகை, மூலிகை கீரை சாதம், இதுதான் மெனு. அப்படியே ஆர்டர் ஆகும். காய்கறிகள் வந்து ஐயா வந்து ஒரு உணவு முறை சொல்லியிருக்க. இப்ப சாம்பார் சாதமே எடுத்தா கூட அதுல நிலத்துக்கு கீழே விளையிற காய்கறிகள் அதுமே சாதுக்கள் பயன்படுத்தும். உருளைக்கிழங்கு, அதுல கிழங்கு வகையில கருணை கிழங்கு மட்டும் தான் பயன்படுத்தும். அது மாதிரி ஐயா சொல்ல சில காய்கறிகள், அந்த காய்கறிகளை போட்டு மட்டுமே இதை ஏழை பூசணிக்கான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பூசணிக்காய், அவரைக்காய், இது மாதிரி 2-3 காய்கறிகள் நாங்க செஞ்சது இருந்தா வீட்டிலேயே செஞ்சு ஒரு 150 பார்சல் எடுத்துட்டு பைக்ல வச்சுட்டு நாங்க ஒரு 4 பேர் சேர்ந்து 4 ஏரியாவுக்கு போய் கொடுத்துட்டு இருந்தோம். அப்ப அவங்களுடைய ரியாக்ஷன், அந்த கொடுக்க சொல்லுவாங்க இல்லையா,
எறும்பூர கல்லும் செய்யும் போது எங்க மனம் கனிய ஆரம்பிச்சு. எத்தனையோ பேர் சாப்பிடாம கஷ்டப்படுறாங்க. நம்ம நிறைய பேர் இங்க நிறைய உணவு இருக்கு, அங்கங்க சாப்பிட்டுக்கிறாங்க, பசி இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா எந்திரிச்சு சாப்பிட முடியாம வயதானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அத விளைவா இதை வந்து அப்படியே பிராட் பண்ண ஆரம்பிச்சோம். 150 பேர் நார்மலா ஒரு நாளைக்கு சாப்பிட்டவங்க இன்னைக்கு 300 பேர் வரை. ஆமா, அது உதாரணத்துக்கு நேத்து நடந்த சம்பவம். இயக்குனர் பக்கத்துல இருக்காரு, அவருக்கே தெரியும். அவர் வந்து சாப்பிட வேணும்னு கூட கேட்கல, எல்லாம் முடிஞ்சிருச்சு, நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்புறம் ஓரமா அமைதியா உட்கார்ந்து இருந்தாரு. முகம் ரொம்ப வாடி இருந்தது. நான் கூப்பிட்டு 2 தட்டுல சீரக சம்பா பெரிய வெஜிடபிள் பிரியாணி கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொன்னேன். அது 2 பார்த்தோன்னா அவர் கண்ணில் அவ்வளோ ஆனந்தம், கண்ணீர். கொடுத்து 5 நிமிஷத்துல சாப்பிட்டாரு. சாப்பிட்டு நாங்க இங்க வந்துட்டோம், பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்க பேசிட்டு இருக்கும்போது அங்கேருந்து வந்துட்டு காலில் விழுந்து வணங்கிட்டு போறாரு. அப்ப ஐயா சொன்னது ஞாபகம் வந்தது. அப்போ உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், என்ன உணவு கொடுக்குற ஒவ்வொருத்தருக்கும் தெய்வத்துக்கு சமம். அப்ப அவர் நமக்கு நம்ம உணவு கொடுக்குற நம்மளோட கையில் நான் ஒரு கருவிதான். ஆனா அந்த சமயத்துல அந்த நேரத்துல அதுக்கு அந்த உணவு அப்படிங்கிறது தான் அவருக்கு மிகப்பெரிய விஷயமா இருந்தது. அவருக்கு அந்த திருப்தி இன்பத்தை உண்டு பண்ணுது. இதே மாதிரி லட்சக்கணக்கான பேர்கள் அங்கங்க உணவு இல்லாம இருக்காங்க. அதுக்கு நம்ம ஒரு பாயிண்டா இருக்கும். இங்க 12 மணிக்கு போனா அங்க சாப்பாடு கிடைக்கும்பா அப்படிங்கறத இதை உருவாக்கிட்டோம். கன்சிஸ்டன்சி அதை தான் எங்களுக்கு உருவாக்கணும். சிக்னல்ல நிக்கிறாங்க அப்படின்னா பார்த்துட்டு கண் கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது ஒரு தெய்வம் மாதிரி கொண்டாந்து கொடுக்குறீங்களா ஐயா அப்படின்னு. அதுதான் அப்ப என்ன ஏற்படுறாங்க. நீங்க எதை வேணாலும் கொடுத்து பாருங்க, காசு கூட நீங்க கொடுத்து பாருங்க, வேற ஒரு போன் கொடுத்து பாருங்க, அவங்களுக்கு அந்த திருப்தி இன்பம் ஏற்படாது. அந்த உணவு கொடுக்கும் போதுதான் திருப்தி இன்பம் ஏற்படுது. அவங்க பசியினால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, எப்படிலாம் சால்வ் ஆகுதுங்கிறது ஐயா வந்து உரைநடை பகுதியில சொல்லியிருக்காரு. அருட்பெருஞ்சோதி அவருடைய முறையை தான் நம்ம பண்ண தவிர நமக்காக புதுசா எதுவும் நம்ம செய்யல. பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க, அதை நம்ம ஃபாலோ பண்றோம். 500 பேர்னு வச்சுக்கிட்டாங்க. காலையில கஞ்சி ஒரு 300 பேர், உணவு ஒரு மத்தியானம் 200 பேர்னு வச்சுட்டாலும் 500 பேர் சாப்பிடுறாங்க. ஆரம்பத்துல நான் சினிமால ஒளிப்பதிவாளர் தான், அதுவும் ஸ்டேட் கேமராமேனா இருந்து இப்போ தனித்தனியா படம்லாம். அப்போ வந்து ஐயாவுடைய வழி, அதுவும் கொரோனா டைமிங்ல நம்ம நன்மார்க்கெல்லாம் இருந்து உணவு கொடுக்காம இருந்தாலும் அது மிகப்பெரிய பாவம். ஐயா தன்னோட முடிந்த மட்டும் அதை வந்து நம்ம செய்யணுங்கிறதுக்காக இனிஷியல் நான் மட்டும் ஆரம்பிச்சேன். அப்புறம் கன்சிஸ்டன்சியா நம்ம வந்து இதை பார்த்து 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 மக்கள்லாம் அங்க வர்றாங்க இல்லையா, என்ன செய்றீங்கன்னு கேட்பாங்க. அப்ப நான் செய்யறதை பார்த்து அவங்க அரிசி பொருள், மளிகை பொருள் மேக்சிமம் நான் வந்து காசுக்கு வேண்டாம்னு சொல்லுறது பணமா தான் வாங்கிக்கிறேன், பொருளா தான் வாங்கிக்கிறது. கேஸுக்காக மட்டும் அவங்க வாங்கிக்கிறது. அப்படி வரும்போது ஒவ்வொருத்தங்களா சேர்ந்து 5 வருட உழைப்பு தான் இன்றைக்கு இத்தனை பேருக்கு கொடுக்கறதுக்கான இவன்கிட்ட கொடுத்தா சரியா செஞ்சிருவாங்க. கன்சிஸ்டன்சியா செய்யறாங்க, அது ரொம்ப தரமா செய்யறாங்க, குவாலிட்டியா செய்யறாங்க, ஒவ்வொருத்தரையும் பார்த்து செய்யறாங்க அப்படின்ட்டு என்னை பாக்குற பொதுமக்கள் தான் எனக்கு செய்யறது. ஒரு கருவி தான், சிஸ்டம் ஆர்கனைஸ். இதை நம்ம சீரிய முயற்சியில ஐயா வழியில இருந்து செய்யறதுனால ஐயா நடத்துறாரு. அரிசியே நம்ம சீரக சம்பா கிலோ 100 ரூபாய்க்கு மேல இருக்கும். அதை பயன்படுத்தும் போது மற்ற விஷயங்கள்ல எவ்வளவு கவனம் செலுத்துவோம். இது ப்ராப்பரா FSSAI சர்டிபிகேட் கவர்மெண்ட் பதிஞ்சு எப்படி பக்காவா ஒரு உணவு கட்டுப்பாடு துறை எப்படி செய்யறாங்களோ அதே மாதிரி என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்யணும். ஒவ்வொரு பொருளையுமே சரி பார்த்து அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இதை நாங்க பொது சேவை செய்யறதுனால பொது இடத்துலதான் நாங்க செய்யறோம். அதாவது நாங்க ஒவ்வொரு சன்மார்க்க அன்பர்களுமே பாத்தீங்கன்னா நடமாடும் சன்மார்க்க சங்கம் சொல்லிட்டு எங்களுக்குன்னு தனி ஒரு இடம் கிடையாது, ஒரு பிளேஸ் இல்ல. கம்யூனிட்டி கிச்சன் சொல்லுவாங்க இல்லையா, இது மாதிரி 5 வருடமா இங்கே உணவே மருந்துங்கிற கான்செப்ட்ல சீரக சம்பா அருட்கஞ்சி வள்ளலார் வழியில கொடுத்துக்கிட்டு இருக்கோம் காலைல 9 மணிக்கு. அது வந்து இந்த நமக்காக வந்து இந்த ஆவின் பால் பூத்துடைய பிளாட்ஃபார்ம், அப்புறம் இந்த செட் இருக்கு இல்லையா, இவங்க பொதுமக்கள் நம்மளோட சேவையை பார்த்து அவங்க இடத்த கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல நீங்க பயன்படுத்தி எல்லாமே பொது இடம் தான். அப்ப இங்கதான் சமைக்கிறதெல்லாம் இந்த பிளேஸ் எல்லாம் அங்கேதான் காலைல காய்கறி வெட்டுவோம். இங்க வச்சு சரி காய்கறி வெட்டுவோம். ஒவ்வொரு மெனு போட்டுருவோம். இப்ப மண்டே தக்காளி சாதம், சாம்பார் சாதம், லெமன் சாதம் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாவே உணவே மருந்துங்கிற கான்செப்ட்ல ஞாயிற்றுக்கிழமை சீரக சம்பா அரிசி தான் பயன்படுத்துவோம். கஞ்சியும் பாத்தீங்கன்னா சீரக சம்பா. இன்னைக்குன்னா இது வந்து சாம்பார் சாதம். ஆமா, இன்னைக்கு பூச நட்சத்திரம், அதனால சாம்பார் சாதம். ஒரு நாளுக்கு அந்த 4 நட்சத்திரம் அதெல்லாமே பார்த்தே. ஆமா, பூச நட்சத்திரம்னா தேங்காய் பால் கஞ்சி, தேங்காய் பால்லாம் தேங்காய் திருவி பால் எடுத்து, அது வந்து பெரிய வேலை. அதை வந்து காலையிலே வந்து நம்மளுடைய வாலண்டியர்ஸ் வந்து தேங்காய் திருவாங்க, பால் புளிவாங்க, அதுல இருந்து பால் எடுத்து ஊற போட்டு அரிசியை அதுல கஞ்சி செய்வோம். அது தேங்காய் பாலை வந்து ஐயா அமுதம்னு சொல்றாரு. மழை நீர் அந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் சன்மார்க்கம் இருக்கு. அதனால எய்ட்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். நிட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, நியூட்ரிஷன் இம்யூனோ டிஃபிஷியன்சி சென்ட்ரம். ஊட்டச்சத்து குறைபாடுனாலதான் எல்லா நோய்களும் வருது. நீங்க பாத்திருப்பீங்க கொரோனால இருந்து.
இப்போ 2020 மார்ச்ல இருந்து தொடர்ந்து இந்த உணவிய மருந்துகளை நாங்க வந்து ஜாலியா எடுத்துக்குவோம். இப்போ கடந்த கால வெள்ளம் வந்துச்சு இல்லையா, அந்த வெள்ளத்துல இங்க சமைச்சு இங்கேருந்து ஒரு இங்கேருந்து தாம்பரம் வரை உணவு போனோம். எங்கெங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டாங்களோ அங்கெங்கெல்லாம் இங்கேருந்து பேக் பண்ணி வண்டியில கொண்டு போயிட்டு தேடி கொண்டு போய் கொடுப்போம். அதை நாங்க வந்து ஒரு டாஸ்காவே எடுத்துக்கோம். ரெண்டாவது மழையில எங்களுக்கு சமைக்கிறதும் சரி டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடாத முறையிலையும் ஒரு நாள் கூட லீவ் விட்டது கிடையாது. எல்லா நாட்களும் தர்மசாலை, நித்திய தர்மசாலையோட அர்த்தமே என்னன்னா நம்ம ஐயா பேர்ல செய்யறோம். வரலாறு வந்து பாத்தீங்கன்னா அனைத்து உயிர்களுக்கும் உணவு கொடுக்கக்கூடிய அற்புதஞ்சோதி ஆண்டவருடைய ஒரு அம்சம். அவரு என்னைக்காவது சூரியன் என்னைக்காவது உதிக்காம இருக்கா, நீலா என்னைக்காவது இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை பண்ண மாட்டேன்னு சொல்லுதா, அது மாதிரிதான் நாங்க அந்த தன்மையில தான் செய்வோம். இப்ப சமீப காலமா தான் ரூபன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பழக்கம். ஸோ அவருடைய இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ள நட்பை வந்து அதிகப்படுத்திருக்குன்னே சொல்லலாம். இப்ப பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளோ பணமோ நீங்க என்ன கொடுத்தீங்கனாலும் அவனை திருப்தி அப்படின்ற வார்த்தையை மட்டும் நீங்க வாங்கிடவே முடியாது. என்ன வேணாலும் அது மனித இயல்பு, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அதை மீறி ஒருத்தன் திருப்தி அடைஞ்சு போதும் அப்படின்ற வார்த்தை வந்து உணவுல மட்டும்தான். அதான் இங்க பார்த்தோம். ஐயா காலத்திலேயே அவருக்கு விமர்சனம் வந்தது. அவரை எதிர்த்து நிறைய பேர் பண்ணாங்களா. ஐயா சொல்றாரு, வஞ்சகர் அஞ்சினர் வாய் மூடி சென்றனர் வந்து திரும்பவும் வாயிலில் நின்றனர். யாரெல்லாம் ஏளனமா பேசினாங்களோ, நம்மளுக்கு எவ்வளவு பேசினாங்களோ அவங்களாம் திருப்பி வாசல்ல நிற்பாங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. பாத்துக்கிட்டு நம்ம சகித்துக் கொள்ளக்கூடிய தன்மை வேணும். இயல்பாவே சன்மார்க்கத்துல உள்ளவங்களுக்கு சகிப்புத்தன்மை இருக்கும். அதனால இந்த காலம் இந்த காலம் விட்டு அவங்க பாட்டு சேவை செய்துட்டே இருப்பாங்க. அதாவது அன்னம் பாலிப்பதையும் பசியாற்றுவதையும் விமர்சனம் செய்வது பாவம். தெரிஞ்சவங்க அதை செய்யவும் பாட்டு. ஐயாவை பத்தி புரியாதவங்க கேட்பாங்க. அவங்களுக்கு ஒரே பதில் சொன்னா அவங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த 50 பேர் கொண்ட குழு இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி கேள்வி கேட்டவங்க தான் கேட்கும் போதுதான் இருட்டில் உள்ள அறிவு வெளிச்சத்துக்கு வரும். வந்த வேலை அப்படிங்கிறது இருக்கு, சொந்த வேலைன்னு ஒண்ணு இருக்கு. ஆன்ம லாபம் தான் நமக்கு வந்த வேலையை, அந்த மற்றதெல்லாம் சொந்த வேலை. ஸோ இதுதான் எங்களுக்கு மெயின். மற்றதெல்லாம் சர்வியலுக்காக பண்றது தான். அதனால இதை வந்து ஒரு ஒரு வேலையா பார்க்காம அன்றாட வாழ்வுல ஒரு நிகழ்வா நாங்கள் செய்யறதுனால மற்ற பணிகளை ஈஸியா ஒதுக்கிக்கிறோம். ரெண்டாவது நான் சொன்னேன் இல்லையா, ஒத்த அன்பு ஒத்த கருத்து உடையவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்துருக்கோம்னு. நான் இல்லாட்டினாலும் எங்கேயாவது ஷூட்டிங் போயிட்டா கூட அவங்க இதை எடுத்து நடத்துவாங்க.